எல்லோருக்கும் வணக்கம். என்னோட சேனல் நேம் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க். என்னோட சேனலில் எதை பற்றின வீடியோ போடுவேன்னா வுட் ஒர்க்கிங் வீடியோ, வுட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ அண்ட் கார்பெண்டர் டூல்ஸ் ஒர்க் வீடியோ தான் போடுவேன். மறக்காமல் என் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க லைக் பண்ணுறங்க, ஷேர் பண்ணுறங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வுட்டன் ரேம்ப் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா வீட்டில் வந்து பைக்கில் ஏற்றது கஷ்டமாக இருந்தோமா படிக்கட்டில், அந்த சமயத்தில் என்ன பண்ணலாம், இந்தமாரி வந்து வுட்டன் ரேம்ப் யூஸ் பண்ணலாம். அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்த்துலாம் நம்மளோட வீடியோட தம்ப்லைன் இதுதான். இதோட மொத்த காசு பார்த்தீங்கன்னா 3500 ஆகுது மெட்டீரியல் எல்லாமே சேர்த்து. அதுக்கு நம்ம அவுட்புட் இப்போ பார்த்துடலாம். அவுட்புட்டில் வந்து என்னென்னா இந்த இடத்துல பெண்ட் ஒன்று வரும், அதாவது லாஸ்ட்டில் வந்து அந்த கர்வ் போடல, அது வந்து ஃபைனல் ஆஃப் த வீடியோவில் வந்து நான் காட்டியிருப்பேன். மறக்காமல் பாருங்கள். மறக்காமல் வந்து அருள்தாஸ் வுட் ஒர்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னென்னு பார்ப்போம். சில்வர் வுட் பலகை வேணும், அதுக்கு ஹேண்ட் கட்டிங் மிஷின், அதை ஹேண்ட் கட்டிங் இருக்கும் தெரியுமா, அது வேணும். ஆணி ஸ்க்ரூ, அதுக்கு ஹேண்ட் டூல்ஸ், பேசிக் ஹேண்ட் டூல்ஸ் அது மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இதை வந்து செய்யலாம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னென்னா சில்வர் வுட் நம்மளுக்கு வந்து என்ன வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற சில்வர் வுட் நம்ம வாங்கணும். ஃபஸ்ட் என்ன பண்ணால் 2 சைடு ப்ளெயின் பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோன்னா வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா அப்போ தான் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதேமாரி வந்து மட்டம் இருக்கணும். கார்னர் இருந்தால் மட்டும்தான் பலகை ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அதெல்லாம் மேற்கொண்டு வீடியோவில் பார்ப்போம். அது வந்து ஹேண்ட் கட்டிங் மிஷின். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ண வேண்டியதுன்னா ஹேண்ட் கட்டிங் மிஷின் எதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்னர் எல்லாமே பலகை வரும்போது கார்னர் வந்து ஈவனாகவே இருக்காது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணால் ஈவனாக வந்து கட் பண்ணணும். அதுக்கு தான் நம்ம முக்கியமாக ஹேண்ட் கட்டிங் மிஷின். அதுக்கும் சேர்ப்பது அதுக்கடுத்து கிராஸ் கட்டு தேவைப்படும். அதாவது வந்துன்னா இந்த ரேம்புக்கு வந்து ஸ்டெப்ஸ் மாரி கிராஸ் கட் வந்து மிஷினில் பண்ண முடியாது. பட் நம்ம வந்து என்ன பண்ணலாம், ஹேண்ட் கட்டிங் மிஷின் யூஸ் பண்ணலாம். அதை ஹேண்ட் கட்டிங் ரொம்ப முக்கியம். அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் வுட்டை வந்து நம்ம என்ன பண்ணால் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நான் 2 ரேம்ப் செய்கிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்ப் மட்டும்தான் வீடியோ எடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு என்ன சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து சில்வர் வுட்டை கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ செய்கிறது பார்த்திங்கன்னா 3x 3, அதாவதுன்னா 3x 3 அந்த ஸ்டெப்பு சைஸ் வரும். 3 அடி நீட்டு 3 அடி ஆகலாம், அந்த ஸ்டெப்பு சைஸ் வரும். ஃபஸ்ட்டு வந்து ஆஸ்யூஷுவலாக எதுவும் பண்ணணும்னா எல்லாமே அந்த சைஸை கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா கார்னர் மட்டும் பர்ஃபெக்டாக நம்மளுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ ஒரு சைடு மட்டும் கார்னர் கட் பண்ணிடணும். இன்னொரு சைடு வந்து என்னது கார்னர் நம்ம ஃபைனலாக ஃபினிஷ் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணிடலாம். சில சமயம் அவசரப்பட்டு கட் பண்ணால் பீஸு ஷார்ட்டேஜ் ஆகும். அப்போ வந்து மொத்தமாக கொலாப்ஸ் ஆகிடும். அதனால் என்ன பண்ணால் ஒரு பக்கம் மட்டும் கார்னர் கட் பண்ணி வச்சிடணும். அதுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எப்படி நம்ம பாக்ஸ் அடிக்கிறதா பார்க்க போகிறோம். அதாவது அந்த ஸ்டெப்ஸ் எப்படி அடிக்கிறதா பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா சில்வர் வுட்டில் வந்து என்ன பண்ணோன்னா இந்த ஸ்லோப் மாரி கட் பண்ணோம். ஹேண்ட் கட்டிங் மிஷின் வச்சு ஸ்லோப் மாரி கட் பண்ணிடுறேன். ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போகும். அதனால் என்ன பண்ணிட்டேன்னா ஷார்ட் பண்ணிட்டுறேன். அந்த இடத்துல பென்சிலில் மார்க் போட்டுருந்தேன்னா அங்கே வந்து ஒரு படிக்கட்டு வருது, அந்த படிக்கட்டில் தான் அதை ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதனால தான் என்ன பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மட்டும் பென்சிலில் மார்க் பண்ணியிருக்கேன். அது வந்து என்ன பண்ணால் லாஸ்ட்டில் கட் பண்ண வேண்டியது இருக்குது. மேபி நீங்கள் சில்வர் வுட்டில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து சில்வர் வுட்டில் செஞ்சுருக்கேன். இதே நீங்கள் வந்து ஃபுட்டு அந்த மாதிரி செய்யலாம். பட் அது காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 கிட்ட போகும் எனக்கு தெரிஞ்சு இது செய்கிறதுக்கு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா சில்வர் வுட் பார்த்தீங்கன்னா 3500 ருபீஸில் இது நாங்கள் செஞ்சு தரோம். எங்கள் ஷாப்போட அட்ரஸ் மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இதாக பார்த்தீங்கன்னா அவுட்புட், அதாவது வந்து வண்டி வீட்டில் வந்து சேஃபாக நம்ம லிஃப்ட் பண்ணுறதுக்கு. ஏன்னா சில நிறைய வண்டியில் பார்த்தீங்கன்னா சைலன்சர் ரொம்ப அடிவாங்க அடியில், பைக்கை வந்து மேலே ஏற்ற முடியாது. அதனால் வந்து இந்தமாரி ஒரு ரேம்ப் ஒன்று செஞ்சு வச்சோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக பைக்கை உள்ளே எடுத்துன்னு போயிட்டு வெளியே வரதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா 2 கிராஸ் பீஸ் கட் பண்ண தெரியுமா, அந்த 2 கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு ஒரு கிராஸை வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு என்ன பண்ணால் நம்ம கட் பண்ண அதை 3 அடிக்கு பலகை கட் பண்ணிச்சோமா, அந்த பலகையை நம்ம வந்து என்ன பண்ணோன்னா ஆணியில் வச்சு அடிக்க ஆரம்பிக்கணும். மேபி நீங்கள் ஸ்க்ரூ யூஸ் பண்ணலாம். பட் ஸ்க்ரூவோட பார்த்தீங்கன்னா ஆணி ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். சிலர் வந்து ஃபெவிகால் யூஸ் பண்ணுவாங்க, அது உங்கள் இஷ்டம், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம். அதேமாதிரி தான் என்ன பண்ணால் இன்னொரு பக்கமாக அந்த ஸ்லோப்பு இருக்க கட் பண்ண பீஸ் எடுத்துகிட்டு ஆணி வச்சாச்சுன்னா அதோட அவள் தான் சிம்பிளாக முடிஞ்சிடும். பட் வீடியோ ஷார்ட்டாக முடியணும் தான் இது எல்லாமே டக்குன்னு சின்ன ஷார்ட்கட்டில் போட்டுடுறேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பேக் சைடு ஒரு கிராஸ் பீஸ் வைக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா வந்து இப்போ நம்ம ஸ்லோப் இந்த மாதிரி செட் பண்ணிட்டோம். பட் அடியில் வந்து என்ன பண்ணோன்னா 2 பீஸ் வைக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து வண்டி ஏற்றும் போது வந்து பலகை வந்து உடையாமல் இருக்கும். அது வந்து நான் உங்களுக்கு எப்படி அடிச்சிருக்கேன்னு வந்து ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன் நான். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 பீஸ் மொத்தம் 3 பீஸ் வச்சுருக்கோம். இந்த 3 பீஸ் எதுக்குன்னா இப்போ வண்டி மேலே ஏறும்போது வந்து பலகை வந்து உடையாமல் இருக்கிறதுக்கு, அதாவதுன்னா அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகி கரெக்டாக பிடிக்கும். அதேமாரி வந்து ஸ்டெப்ஸில் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகி பிடிக்கும். இந்த இடத்துல வந்து ஜிக்ஸாக் வச்சுக்கிறேன்னா அந்த கிராஸ் கட் பண்ணுறதுக்காக தான். ஆக்சுவலாக கிராஸ் கட் நான் தான் பண்ணேன், அதனால் அந்த வீடியோ எடுக்க முடியல. ஆக்சுவலாக கிராஸ் கட் பண்ணி முடிச்சோம்னா ஃபைனலாக நீங்கள் பார்த்துருவீங்க. இது வந்து நம்ம எதுவும் தேவையில்லை, நம்ம வீட்டுக்கு வந்துடுமா ஸ்டெப்ஸில் போய்ட்டு மூவ் பண்ணி வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், பைக்கை ஈஸியாக மேலே ஏற்றிட்டு போகலாம். அதாவது தள்ளிட்டு போகலாம், இட்டுட்டு போகலாம், தப்பாக சொல்லிட்டு தள்ளிட்டு போகலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தள்ளும்போது என்ன ஆகும்னா கீழே பார்த்தீங்கன்னா டேப்பராக இருக்குன்னா என்ன சொல்லுது, ஒரு மாரி ஸ்கோக்கு பைக் வந்து மேலே ஏறாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா ஒரு கர்வ் டிசைன் போடணும். அந்த கர்வ் டிசைனுக்கான பிட்டை இப்போ நான் காட்ட போகிறேன். இந்த மிஷினில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பெஞ்ச் ஷேப், அதாவது என்ன நல்லா ஸ்லோப்பாக கீழே வந்து மட்டமாக ரோட்டில் படுற மாதிரி இருக்கும் அந்த டிசைனு.
அதை பார்த்தோன்னா நான் பிட்டை மாற்ற வேண்டியது. பட் இதெல்லாம் வீடியோ எடுக்க முடியாது, ஏன்னா வந்து இந்த பெரிய இது வெயிட் வேறு. தரணா போனது வீடியோ எடுத்தனா கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஆகும். அதனால் என்ன பண்ணால் இதை வீடியோ எடுக்கல. பட் இதோட அவுட்புட்டை நான் காமிச்சிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இதை யூஸ் பண்ண ஆஃப் ரவுண்ட் பிட் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா கிட்டத்தட்ட பார்த்தா இந்த கார்னர் தான் நம்ம என்ன பண்ண வரோம்னா ஒருமாரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஆஃப் பண்ண போகிறோம். அதான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. மிஷினில் பிட்டு மாற்றியாச்சு, பட் ஆனால் வந்து வீடியோ எடுக்கல. ஸ்ட்ரெயிட்டாக வந்து லாஸ்ட் வந்து அவுட்புட் அந்த ஆஃப் ரவுண்ட் பண்ணி முடித்த உடனே அது எப்படி இருக்குது நம்ம பார்ப்போம். இதான் ஆஃப் ரவுண்ட் எல்லாமே பண்ணி முடிச்சு என்ன பண்ணால் ஸ்ட்ரைட்டாக நம்ம எதுவும் தேவையில்ல. பைக்கை வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வீட்டில் எந்த இடத்துல படிக்க இருக்கோ அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ஈஸியாக வந்து பைக்கை மூவ் பண்ணலாம். நமக்கு வந்து சைலன்சர் அடி வாங்காது. ஏன்னா மோஸ்ட்லி பார்த்தீங்கனாலே பைக்கு வந்து முக்கால்வாசி என்ன ஆகும்னா நம்ம வீட்டில் வந்து ஸ்டெப்ஸு படிக்கட்டு போட்டிருப்போம். அப்போ வந்து பைக் மூவ் பண்ணும்போது சைலன்சர் அடி வாங்க. அது அடியில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக் வச்சுருப்பானுங்க. அதான் வந்து ரொம்ப அடி வாங்க. ஆக்சுவலாக பார்த்தா என் ஜூபிடிக்கு இந்தமாதிரி நிறைய அடி வாங்கியிருக்கு. சைலன்சரும் நிறைய அடி வாங்கியிருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்ணியிருக்கேன்னா இது வந்து ஒரு சிம்பிளாக இருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சு. ஏன்னா பைக் ஈஸியாக மேலே லிஃப்ட் பண்ணவும் ஈஸியாக இருக்கும், கீழே இறக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இது நம்மளுக்கு ஈஸியாக மூவ் பண்ணி நம்மளுக்கு தேவையான பற்றி வச்சுட்டு தேவையில்லாத பற்றி உரமா வச்சிடலாம். அதனால் வந்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுறேங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு ஒரு புது வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பை.